பிராந்தியத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பிறகு இறுதியில் இவருக்கு என்ன ஆனது என்பது பற்றிய நிறைய மர்மங்கள், தியரிஸ், சர்ச்சைகள், மாறுபட்ட கருத்துக்கள் இன்னொருவருக்கு தொடர்கிறது என்றால் அது திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன், விடுதலை புலிகள் தலைவருக்கு. இவருக்கு இறுதி யுத்தத்தில் என்ன ஆனது என்பது பற்றி இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது. நிறைய அரசியல் தலைவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் காத்த மௌனத்தை முதன்முறையாக கலைக்க போகிறாங்க பிரபாகரனுடைய இரத்த சொந்தங்கள். திரு பிரபாகரனுடைய மூத்தவர், அவருடைய அண்ணன் திரு வேலுப்பிள்ளை மனோகரன் குடும்பத்தார் திரு பிரபாகரனுக்கு என்ன ஆனது, அவருடைய குடும்பத்துக்கு இறுதி போரில் என்ன ஆனது என்பது பற்றி முக்கிய அறிவிப்புகளை பிரத்யேகமாக இந்த சிறப்பு தொகுப்பில் வெளியிட இருக்கிறாங்க. லெட்ஸ் ஹியர் their version. திரு வேலுப்பிள்ளை மனோகரன் வணக்கம். வணக்கம். திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட தம்பி? அவர் என்னது பாசமான தம்பி. நாங்கள் வீட்டில் 4 பேர். அதில் இவர் வந்து கடைசி பிள்ளை. ஆனவடியாக எங்களுக்கு எல்லோருக்குமே பாசமான ஒரு தம்பி. குடும்பத்தில் நீங்கள் தான் மூத்தவா இல்லையா? நீங்கள் தான் மூத்தவர். நான் தான் மூத்தவர். அடுத்தது 2 தங்கச்சிமார். அவருக்கு வந்து 2 அக்கா. அவர் தான் கடைசி. உங்கள் தம்பியோட நீங்கள் கடைசியாக பேசியது எப்போ? கடைசியாக 2009 ஏப்ரல் மாதம்ல தான் பேசினேன். வேண்டாம், எங்களோட ஐயா அம்மா அவங்க கூட இருந்தாங்க. பார்வதி அம்மாவும் வேலுப்பிள்ளையும்? ஆமாம், கூட இருந்தாங்க. போர் நிலவரம் மோசமாகி கொண்டு வரும்போது கூப்பிட்டு எங்களோட கதைக்கும் போது இப்படி ஐயா அம்மாவை என்ன செய்கிறது, இப்படி அவங்கள அனுப்பி வைக்கலாமான்னு கேட்டாங்க. நான் அந்த கட்டத்தில் எங்களோட அம்மா இருந்த நிலைமையில் வந்து இப்போ யூரோப்பா இதழுக்கு கூப்பிட இயலாது. ஏன்னா அவள் வந்து பரலைஸ்ட் ஆகி அந்த கண்டிஷன் ஆனவடியாக உடனே அந்த ஒரு இதாக இங்கே எடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் சொன்னோம், சரி நீங்கள் இருக்க வச்சிருக்கீங்கன்னா அவங்களோடய வச்சு பாருங்கன்னு சொல்லி சென்றோம். இது 2009 ஏப்ரல் மாதம். ஆமாம், ஏப்ரல் மாதத்தில் வச்சாங்க. தம்பி பேசினாரா? ஆமாம், தம்பியும் மற்றது மதியும் பேசுகிறார். ஓஹோ. அதற்கப்புறம் அங்கேருந்து தொடர்பு ஏற்பட்டுச்சா? அதுக்கப்புறம் ஒரு தொடர்பும் இல்லை. நேர்களே, இந்த உரையாடலை மேற்கொண்டு தொடர்றதுக்கு நம்மோடு இணையறார் திரு வேலுப்பிள்ளை மனோகரனின் மகன் கார்த்திக் மனோகரன், அதாவது திரு பிரபாகரனுடைய அண்ணன் மகன். திரு கார்த்திக், உங்களை தமிழ்நாட்டு நேயர்களுக்கு மறு அறிமுகம் செஞ்சுக்கோங்க. வணக்கம், என் பேர் கார்த்திக் மனோகரன். நான் வந்து பிரபாகரன் வேலுப்பிள்ளை அவர்களுடைய அண்ணன் மகன். திரு மனோகரன் அவர்களுடைய மகன், இந்நேரம் வரைக்கும் நம்மோடு பேசிய திரு மனோகரன் அவர்களுடைய மகன். உண்மைதான் சார். திரு பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்துக்கோ இல்லை அவருக்கோ வீர வணக்கம் செலுத்தக்கூடிய மரபு அவருடைய இயக்கத்துக்கு, ஈழத்தமிழ் அமைப்புகளுக்கு இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துறீங்க. அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வீர வணக்கம் செலுத்துறீங்க. நீங்கள் இதை முன்னெடுக்கிறீங்க, நீங்களும் உங்களுடைய தந்தையாரும். ஏன்? காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது அவருக்கான ஒரு இறுதியான ஒரு மரியாதையை வந்து செலுத்துறதுக்கு வந்து யாருமே இங்க முன் வரல. அதாவது அவர்களுடைய இறப்பை பத்தி மறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துட்டாங்க. இங்க சூழ்நிலைகளும் வந்து சரியில்லாத காரணத்தால எங்களுடைய அப்பாவுக்கு வந்து எப்பவுமே அது மனதுக்குள்ள ஒரு நெருடலா இருந்தது. என்னன்னு சொன்னா, என்னுடைய தம்பிக்கான இறுதியான ஒரு மரியாதையை நான் செலுத்தலையே, அவருடைய குடும்பத்தை வந்து அப்படியே விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய தாத்தா பாட்டி வந்து தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய பாட்டியோட எங்களுக்கு தொடர்பு கிடைச்சது. அப்ப அவங்க சொன்ன செய்திகளும் அதுதான், ஒருத்தரும் இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க எங்க கிட்ட. திருமதி பார்வதி அம்மா, உங்க அப்பா கிட்ட திரு பிரபாகரன் மற்றவங்க எல்லாம் இறந்ததை சொல்றாங்களா? உறுதி செய்யறாங்க. அவங்க கூட பேசுற போது அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு. அதாவது யாருமே இல்லை அப்படின்னு சொல்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களும் அந்த கள சூழ்நிலை இருந்துதானே அவங்களும் முகாமுக்கு எடுத்து செல்லப்பட்டாங்க. ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வீர வணக்கம் செலுத்தலையே. இது நடந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆகுது. கடந்த ஆண்டு வரைக்கும் நீங்களும் வீர வணக்கம் செலுத்தாம, இதை பிரகடனப்படுத்தாம தானே இருந்தீங்க. இந்த ஆண்டு ஏன்?
அதாவது காரணம் என்னன்னு சொன்னா அங்க இறுதி கட்டத்துல இருந்தவங்க, அங்க இருந்து முக்கியமானவங்க சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சித்தப்பா வந்து ஒரு மேதகு தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறதாகவும், அவருடைய மரணத்தை பத்தி வந்து வெளியில எங்கேயுமே அவங்க சொல்ல போறது இல்லைன்னு சொல்லி, இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் அப்படின்ற மாதிரியே நாங்க அவரை வந்து வைத்திருக்க போறோம், அதனால நீங்க அவருடைய மரண செய்தியை வந்து வெளி உலகத்துக்கு அறிவிக்க வேணான்னு எங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாரு என்னன்னு சொன்னா, ஓகே அவருடைய மரணத்தை பத்தி அவங்க சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் அவருக்கு இருக்கிற அந்த புகழோட அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சு வாழ்ந்துட்டு அப்படி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாரு. ஆனா இந்த 2023ஆம் ஆண்டு வந்து அவருடைய பெயரை வச்சு அந்த மோசடிகள் எல்லாம் ஆரம்பிச்சதால இதுக்கான, அதாவது நாங்க வந்து உலகத்திற்கு வந்து தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டோம். ஸோ இவ்வளவு ஆண்டு காலமும் இது உங்களுக்கு தெரியும், அவர் இல்லை அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தீங்க, ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் இருந்தீங்க. 2009 எங்களுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு போது வந்து நாங்களும் அங்கே இருந்து தொடர்பு கொண்டு எங்களுடைய அப்பாவுக்கும் இறுதி கட்டத்தில் நின்றவங்க சில பேர் வந்து சொல்லிட்டாங்க. அதாவது சித்தப்பா வந்து யாருமே இல்லை அப்படின்றது வந்து அப்பாவுக்கு தெரியும், ஆனா அதை வந்து அவங்க வந்து இப்போதைக்கு அறிவிக்க வேணான்னு கேட்டுக்கிட்டாங்களே ஒழிய, அதாவது எதற்காக அப்படின்ற போது வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது இப்படித்தான், தாங்கள் அறிவிப்போம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இத்தனை வருஷ காலமா அது நடக்கவே இல்லை. அவர் ஒரு குடும்ப தலைவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு பெரிய இயக்கத்துடைய தலைவர். ஸோ அவங்க அறிவிப்பது தானே சரி. நீங்க இதை அறிவிக்க யார்? உங்களுடைய லோக்கல் ஸ்டாண்டு என்ன? அவருடைய குடும்பம் அப்படின்ற போது வந்து எங்களுடைய தாத்தா பாட்டி இருக்கிறவரை வந்து அவங்க தான் குடும்ப தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய அப்பா தான் வீட்டுக்கு மூத்தவர் அப்படின்ற போது அவருடைய தம்பி குடும்பத்துடைய இழப்பை வந்து உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டியது கடமை வந்து எங்களோட அப்பாவுக்கு தானே இருக்கு. அவருடைய தங்கைமார் இருவரும் கூட அதை சொன்னாங்க, அதாவது தம்பியுடைய இறப்பை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு தெரிவிக்க வேணும் அப்படின்ற போது எங்களுடைய ஐயாவோட அவங்க வந்து உடன்பட்டாங்க. நீங்கள் அவரோட நாட்டில் இல்லை, இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கவுண்ட் உங்களுக்கு கிடையாது. ஸோ இதை உறுதிப்படுத்தி உங்களால் எப்படி அறிவிக்க முடியும்? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எங்களோட தொடர்பில் இருந்த எங்களுடைய சித்தப்பா எங்களுடைய தாத்தா பாட்டியோடைய மரணத்தின் பொழுது அவர் உயிரோடு இருந்திருந்தா அவர் வந்து கட்டாயம் எங்களோட தொடர்பு கொண்டிருப்பார். எங்களுக்கு தெரியும், அதாவது எங்களுடைய பாட்டி வந்து அப்பவே சொல்லிட்டாங்க, அவங்க 5 பேருமே உயிரோட இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும், பாட்டிக்கு தெரியும். திரு சார்ல்ஸ், திரு பிரபாகரன், திரு பாலச்சந்திரன் இவங்களுடைய மரணம்லாம் இராணுவத்தால் கூட, இலங்கை இராணுவத்தால் கூட பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள் சித்தி மதிவதனி பிரபாகரன் அவர்களுக்கோ இல்லை துவாரகா பிரபாகரன் அவர்களுக்கோ என்ன ஆனது, எப்படி ஆனது அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவான பிக்சரோ அறிவிப்போ இல்லை. அதனால ஒரு அனுமானம் என்னன்னா, அவங்க தப்பித்து இருக்கக்கூடும், அவங்க வேற எங்கேயோ போய் பாதுகாப்பாக இன்னைக்கு வாழக்கூடும் அப்படிங்கிற ஒரு அனுமானம். அதாவது சித்திக்கு ஏதாவது ஒன்று நடக்கல அப்படின்னு சொன்னா பாலச்சந்திரன் வந்து தனியே விடப்பட்டிருக்கவே மாட்டார். பாலச்சந்திரன் தனியே விடப்பட்டது சித்தியோட மரணத்திற்கு அப்புறமா தான் அவர் தனியே விடப்பட்டிருப்பார். அதாவது அவருக்கு எங்க போறதுன்னு தெரியாது. ஏன்னா களமுனையில அண்ணன் சார்ல்ஸும் அப்பா பிரபாகரன் அவர்களும் அங்க களமுனையில இருக்காங்க, இங்க அம்மா மரணம். அப்ப அவர் என்ன பண்ணுவார்? அப்ப அவர் இங்க போவார்? அப்ப அவர் குழந்தைன்றதால அவரை யாரோ கூட்டிட்டு போன இடத்துலதான் அவர் அந்த சரணடைகிறதுக்கும் போயிருக்காரு. போன இடத்துல தான் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றது உலகத்திற்கே தெரியும் தானே. ஸோ உங்க கருத்து என்னன்னா, உங்க சித்தி மதிவதனி உயிரோடு இருந்திருந்தா பாலச்சந்திரன் அங்கிருந்து பிரிந்து போய் உயிரிழந்திருக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்காது, தனியா போயிருக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்காது, சூழலே வந்திருக்காது, அவர் தனியாவே விடப்பட்டிருக்க மாட்டார். இது ஒரு தியரி. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பத்தி உங்க பாட்டி சொன்னதை தாண்டி தரவுகளை சேகரிச்சிருக்கிறீங்களா? அதாவது இப்ப நான் வந்து என்னன்னு சொன்னா, இந்த நாங்க அறிவித்தல், அதாவது வீர வணக்கம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்ற பொழுது வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்ற போது நிறைய பேர் ஒவ்வொரு கதை சொல்லிட்டு வந்தாங்க. அதனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வந்து முதலாவதாக வந்து மரணத்தை தழுவி கொண்டது வந்து துவாரகா தான். காரணம் என்னன்னு சொன்னா, அங்க ஒரு ஆயுத கிடங்கு, அதாவது குண்டு மழை பொழிந்த பொழுது, அதாவது விமானம் மூலமா தாக்குதல் நடந்த பொழுது ஒரு ஆயுத கிடங்குல அந்த ஷெல் பட்டு அது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்துல இருந்த துவாரகா அந்த இடத்துலயே அவங்க மரணத்தை தழுவிட்டாங்க. துவாரகா வந்து களத்துல போராடினாங்க. அவங்க 2009ஆம் ஆண்டு துவக்கத்துல இருந்து அவங்களுக்கு அவசர கால பயிற்சி அளிக்கப்பட்டு
அவங்களும் அந்த இறுதிக்கட்ட யுத்தத்துக்கு வந்து நிறைய பேர் தேவை அப்படின்றதால அவங்களும் போராடினாங்க. இன் வாட் கெப்பாசிட்டி? நிறைய பேர் அவங்க ஒரு மருத்துவ போராளி, மருத்துவ பயிற்சிகள்லாம் பெற்றவங்கன்னு சொன்னாங்க. மருத்துவ போராளியா இருந்தாங்க. அதாவது அவங்க மருத்துவ போராளியில அவங்க வந்து கணினி பிரிவுல தான் பயிற்சி கொடுக்கப்பட்டாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு போராளி, அதாவது போராட்டத்துக்கு தேவையான போராட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆயுத பயிற்சி அவங்களுக்கு இருந்தது. ஆயுத பயிற்சி இருந்தது. அது 2009ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியில இவங்களுக்கெல்லாம், அதாவது துவாரகா மாதிரி இருக்கிற நிறைய தளபதிமாருடைய மகள்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து முடிவெடுத்தாங்க. அதுலதான் அவருக்கு வந்து சார்ல்ஸே வந்து தான் பிரத்யோகமா வந்து அவருக்கு பயிற்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து அவங்க அந்த நேரத்துல களமுனையில போராடிட்டு இருக்கிற போதுதான் அவங்களுடைய மரணம் நிகழ்ந்தது. ஸோ நீங்க கண்டறிந்ததுங்கிறது உங்க சகோதரி துவாரகா பிரபாகரன் இறந்தது அப்படிங்கிறது ஒரு ஆயுத கிடங்குல ஏற்பட்ட தாக்குதல்னால. அந்த ஆயுத கிடங்குக்குள்ள பயிற்சி, அதாவது அந்த நேரத்துல இவங்களோட சேர்ந்து பயிற்சி எடுத்த இன்னும் சில பெண்களும் அவங்களும் வந்து அந்த இடத்துல அவங்களுடைய பாதுகாப்பான நேரமா இருக்கிறதால அவங்க அதை பாதுகாத்துட்டு இருந்த நேரத்துல தான் அந்த குண்டு மழை பொழிஞ்சிருக்கு அந்த நேரத்துல. அப்ப அது ரேண்டமா அதுல விழுந்த போது இவங்களுக்கும் அந்த இடத்துல மரணத்தை தழுவிட்டாங்க. அவங்க செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்களே, இந்த ஆயுத கிடங்குல பாதிப்பு ஏற்பட்டு அது வெடித்து அதுல பாதிப்பா அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இப்ப தலைவரின் மகள் அப்படின்றது கூட இல்ல, அவங்களுக்கு வந்து துவாரகா வந்து வீரச்சாவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா போராளிகளுக்கும் வந்து அது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை வந்து அவங்க போய் அதை நிறுத்திட்டு அதை போய் ஆராயறதுக்கான நேரம் அவங்களுக்கு இல்லை என்ன சொன்னா, களமுனையில வந்து உக்கிரமாக போர் நடந்து கொண்டிருந்திருக்கு. அப்ப அதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதால வந்து தொடர்ந்து போராட்டம் போயிருக்கு. ஆனா அங்க இருக்கிற அவ்வளவு போராளிகளுக்கு வந்து விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இப்ப அதாவது துவாரகா வந்து வீரசாவு, இந்த ஆயுத கிடங்கு அடிச்ச பொழுது அந்த இடத்துல அவங்க மரணத்தை தழுவிட்டாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சில பேர் புகைப்படங்களும் ஆதாரமா காட்டினாங்க. சில பேர் புகைப்பட ஆதாரங்கள், அதாவது அந்த போர்ல நடந்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் சிலது வெளிவந்தது இல்லையா, அதுல வந்து இங்கதான் துவாரகாட உடலை வந்து நாங்க வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில போராளிகள் வந்து காட்டியிருந்தாங்க. அது இத நம்ப தகுந்த சோர்சஸ்னால இத மறு உறுதி செஞ்சிருக்கீங்களா? அதாவது அவங்க கூட பயிற்சி எடுத்த ஒரு பெண் போராளி கிட்ட வந்து நாங்க கேட்டு அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டோம். அவங்களுடைய அந்த ஒவ்வொரு சுழற்சி முறையில தானே அவங்க வந்து அந்த பாதுகாப்பு அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த முறையில அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட சொன்னாங்க. என்ன சொல்ல முடியுமா? அவங்களுடைய பாதுகாப்பு காரணமா வந்து அவங்களுடைய பெயரை வந்து நான் இங்க பொது வெளியில கூற விரும்பல. ஆனா தரவு வந்து எனக்கு கட்டாயம் கிடைச்சது. அங்க இருந்து அவங்க கூட களமாடியவங்க தான். அவங்களும் காயம்பட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவங்களை வெளிப்படுத்திக்க விரும்பல. அவங்க இப்ப ஆனா அவங்களுக்கு ஒரு இறுதி அஞ்சலியோ இல்ல அவங்க மரணம் பப்ளிக்கா பிரகடனப்படுத்தப்பட்டதோ நடக்கலையே. அதாவது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு கன பேர் வந்து அங்க முகாம்ல எல்லாம் தடுத்து வைக்கப்பட்டு அவங்க வெளியில வந்து இந்த உண்மையை அவங்க சொல்றதுக்கே வந்து கன வருடங்கள் ஆகிடுச்சு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாரும் வந்து வர்ற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்ற போது வந்து எதை நம்புறது எதை விடுறதுன்ற மாதிரி இங்க இருக்கிற மக்கள் வந்து அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாததாலதான் இந்த அளவு தூரம் இழுபட்டுட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்ப இறந்தாங்கன்னு உங்களால அசர்டன் பண்ண முடிச்சதா? அது வந்து 12ஆம் தேதி தான் இந்த ஆயுத கிடங்கு அடிச்சது வந்து நடந்திருக்கு. 12ஆம் தேதி அளவுல நடந்திருக்கு. 12ஆம் தேதி மே மாதம். அதோட தான் அவங்கள வீரசாவை தழுவியிருக்காங்க. உங்க சித்தி மதிவதனி பிரபாகரனுடைய மரணம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தரவுகள் கிடைச்சதா? அவங்க வந்து அந்த போர் நடந்துட்டு இருந்த போது அவங்களும் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல தான் இருந்தாங்க. மக்களா இருக்கிற போது அவங்களுடைய முடிவு, அங்க இருக்கிற நிறைய பெண்களுடைய முடிவு, அதாவது கணவன்மார் வந்து இங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிற பெண்களுடைய முடிவு என்னன்னு சொன்னா, உயிரோட நம்ம வந்து கிடைக்க கூடாது. இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னா எங்களை நாங்களே முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுலையும் அவங்க இருந்தாங்க. அது சித்தப்பாக்கும் தெரிவிச்சுட்டாங்க. அவங்க சித்தப்பாட்டையும் அவங்க சொல்லிட்டு தான், அதாவது அவங்க வந்துட்டாங்க. அதாவது பாலச்சந்திரன் அவங்க பாதுகாக்கணும். அதே மாதிரி வந்து சித்தப்பா கூடயே அவங்க இருக்க முடியாது களத்துல. அதனால அவங்க மக்களா இருக்கிற போது அங்க அவங்களும் அவங்களுடைய நெருங்கிய ஒரு நண்பி ஒருத்தர், அவங்களும் தான் பாலச்சந்திரன் ரொம்ப பார்த்துப்பாங்க. தொலைபேசியிலையும் வந்து அவங்க தான் சித்தியோட பேசுறதுன்னு சொன்னா அவங்களுக்கு தான் நாங்க முதல் அழைப்போம். அவங்க கொண்டு போய் தொலைபேசியை கொடுப்பாங்க. அப்படி எங்களோட தொடர்புல இருந்த ஒரு ஆன்டி தோழி யாரு? தோழி வந்து குஹா ஆன்டின்னு நாங்க சொல்லுவோம். கர்னல் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாவீரர் இருக்கிறாரு இல்லையா, அவருடைய மனைவி அவங்க.
அவங்களும் இவங்களும் ரொம்ப நெருக்கம். நீங்க அவங்க மூலமா தான் ரொம்ப எங்களுக்கு நெருக்கம். அதாவது தொடர்பு. நாங்க தொலைபேசியில வந்து எப்பவுமே அவங்களுடைய தொலைபேசி இலக்கம் தான் எங்களோட தொடர்புல இருந்தது. நாங்க அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். இத்தனையாம் தேதி நாங்க சித்தி கூட பேசணும்னு சொன்னா, அவங்க சித்திய சந்திக்கிற மாரி போய் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்க சித்தி கூட பேசி, தாத்தா, பாட்டி கூட எல்லாம் பேசுவோம். பிள்ளைங்களோட எல்லாம் பேசுவோம். ஆஹா. உங்க சித்தப்பாட்ட இருந்த நெருக்கம் உங்க சித்திக்கும் இருந்ததா உங்களுக்கு? சித்தப்பாவோட இருந்த நெருக்கத்தை விட எங்களுக்கு சித்தி கூட அதிகமான நெருக்கம்னு சொல்லலாம். எனக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சித்தப்பா வீட்டுக்கு வர்றது வந்து மிக மிக குறைவு. அப்ப சித்தி தான் எங்களோட எல்லா விஷயத்துக்கும், அதாவது அவங்க எக்ஸாம் எடுத்தாலும் அவங்க எங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்களோட பகிர்ந்து கொண்டது எங்களுடைய சித்தி தான். ஓகே. நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? உங்க சித்தி வந்து எதிரிகள்கிட்ட கிடைக்காம இருக்க அவங்கள தானே இல்ல, சுற்று சித்தி வந்து அப்படி அப்படி அதாவது அவங்களுக்கும் வந்து ஆயுத பயிற்சி எல்லாம் அவங்களும் எடுத்த ஒரு ஆள் தான். ஆனா அந்த இடத்துல அவங்க போராடல. ஆனா அவங்க வந்து என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல குண்டு மழை பொழிந்த பொழுது அவங்களும் அந்த இடத்துல வந்து பலியாகிட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் எத்தனையோ பேர் பலியானதோட சேர்ந்து அவங்களும் பலியாயிட்டாங்க. அந்த குஹாண்டியும் அப்படி பலியாயிட்டாங்க. உங்க சித்திக்கு ஆயுத பயிற்சி இருந்ததா? அவங்க அவங்க துவக்கெல்லாம் சொல்றதுக்கான பயிற்சி எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. ஓகே. அவங்க வந்து அப்படிப்பட்ட தற்பாதுகாப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நல்லாவே. அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படல. ஆனா அதுக்கு தயாரா இருந்தாங்க. ஒருவேளை எதிரிகிட்ட மாட்டினா சித்தப்பாட்டையும் சொல்லிட்டு வந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். எதிரிகிட்ட மாட்டினா தன்னைத்தானே சுட்டுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அவங்க தயாரா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய இறுதி காலங்கிறது அமைஞ்சது அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லிட்டாங்க தானே, அதாவது விமானம் மூலமா வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தாக்குதல் நடத்துற பொழுது பொதுமக்கள் அழிந்த பொழுது சித்தியும் அழிஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க மறைவும் பிரகடனப்படுத்தப்படலையே. அதாவது நிறைய பேருடைய மரணம், அதாவது அங்க இறந்த நிறைய பேருடைய மரணம் வந்து பிரகடனப்படுத்தப்படல. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இறந்த ஆட்களை வந்து இன்னும் உயிரோட இருக்கிறதா நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களும் இருக்காங்க அங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது நிறைய பேர் இறந்ததால வந்து அவங்க பார்த்தவங்க எரிச்சு அந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கு அப்ப வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து வெளியில வராது தானே. உங்க சித்தி இறந்தாங்க, இப்படிதான் இறந்தாங்க, இந்த தேதியில இறந்தாங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? சித்தி வந்து 17ஆம் தேதி அப்படி 17 அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இறந்திருக்கணும். என்ன சொன்னா, பாலச்சந்திரன் சரணடைய போறதுக்கு முன்னாடி தான் சித்தி வந்து இறந்திருக்கணும். ஏன்னா சித்தி இருந்தவரை பாலச்சந்திரன் வந்து குஹாண்டி சித்தியோட பாதுகாப்புல தான் அவர் இருந்துட்டே இருந்தாரு. அவர் சித்தி இறந்ததுக்கு அப்புறம் தான் பாலச்சந்திரன் வந்து சரணடைய போற போது கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க கூட அவர் ஒரு குழந்தைன்னு கூட பார்க்கல. அவரு என்ன சொல்றது, பிரபாகரன் அவருடைய ரத்தம் வந்து எங்கேயுமே பாதுகாப்பா இந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கண்ணும் கருத்தமா இருந்து அவரையும் வந்து எப்படி அவருடைய மரணம் நிகழ்ந்ததுன்றது வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். ஒரு பிஸ்கெட் ஏதோ ஒன்று சாப்பிட கொடுத்துட்டு இல்லை அவரை சுட்டாங்க. அவரை காட்டி தான் கொடுத்துருக்கணும்ல. காட்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது இவர் வந்து பிரபாகரன் அவருடைய மகன்னு சொல்லிட்டு அங்க முக்கியமா யாரோ காட்டி கொடுத்ததாலதான் அவர் தெரியப்பட்டார் இவர் என்னுடைய மகன். அவர் அதுக்கு முன்னாடி மக்களா போய் ஐக்கியமாயிட்டாரு. அதுல இவரை காட்டி மக்களான்ற போது இப்ப எப்படியும் ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து நின்று தாயும் இல்லாம யாரும் இல்லாம நிக்கிற போது வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கடைசி வரைக்கும், அதாவது அங்க இருக்கிற மக்கள் வந்து ஏற்கனவே பாசமானவங்க. அவங்க வந்து தலைவரை வந்து எப்படி நேசிச்சவங்க அப்படின்றது வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். அதனாலதான் அவங்க கூட கடைசி வரைக்கும் நின்னாங்க எல்லாரும். அப்ப அவங்க கட்டாயம் யாராவது ஒரு ஆள் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அல்லது எந்த ஒரு குழந்தை நின்னாலும் அவங்க அப்படிதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. தனியா ஒரு குழந்தைய வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. அதாவது இது எங்களோட பிள்ளை இல்லையேன்னு யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படியானவங்க தான் கூட்டிட்டு போயிருக்கணும். அவரு யாரு காட்டி கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது அனுமானம் இருக்கா, இல்ல தரவுகள் இருக்கா? சில பேர் வந்து இப்ப சில பேர்ல காழ்ப்புணர்ச்சியில இவர் காட்டி கொடுத்திருக்கலாம், அவர் காட்டி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப யார் காட்டி கொடுத்ததுன்றது வந்து இப்ப அரசாங்கம் அறிவிக்கிறவரை எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரிய போறது இல்லை தானே. அது அவங்க அறிவிக்கவும் போறது இல்லை. நல்லா தெரிஞ்சவங்க யாரோ தான் சொல்லி இருக்கணும். என்னன்னு சொன்னா, அங்க அதாவது அவரை வந்து ஏமாற்றி அமர்ந்திருந்தாரு இல்லையா, இதை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்தவரை வந்து எதிர்பார்க்காத நேரம் சொல்றதுன்றது வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒரு குழந்தைய நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீக்வன்ஸை பார்க்கும்பொழுது முதல்ல இறந்தது உங்களுடைய தங்கை துவாரகா அப்படின்னு கருதுறீங்க. 12ஆம் தேதி மே அப்படிங்கிறது உங்களுடைய அனுமானம். அதாவது அந்த ஆயுத கிடங்கு அந்த நேரத்துல நடந்திருக்கு. அது வந்து சார்ல்ஸுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனா அவர் திரும்பி அங்க போய் துவாரகாவை அவர் எடுத்து அதெல்லாம் செய்யறதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா அவர் இங்க கழமுனையில சித்தப்பாவோட வந்து அவரும் துணையா நின்று போராடிட்டு இருந்த நேரம் அது. அவர் அங்க இருந்து இங்க இருந்து அங்க அப்படி போறதுக்கான சூழ்நிலை அவருக்கு இல்லை. அதனால அவரும் தொடர்ந்து போராடுறதால
அதே மாதிரி வந்து அங்க வந்து துவாரகா அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு சிறப்பு கவனிப்பும் அங்க கிடைச்சிருக்காது அவங்களுக்கு. அவங்களும் மத்தாக்களை மாதிரி பார்க்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, அப்ப என்ன சொல்றது, சரி தங்கை போயிட்டா இனிமே என்ன செய்யறது, அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க போவோம், அப்பாட பாதுகாப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் அப்பாவை விட்டு விலகாம இங்கே இருந்திருக்காரு. அவர் தொழில்நுட்ப பிரிவோட தலைவராக இருந்தார்ல சார்ல்ஸ், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் யூனிட்லையும் போர்ட்ல இருந்தாரு. முதல்ல துவாரகா இருக்கிறாங்க, அப்புறம் உங்க சித்தி இறந்திருக்க கூடுமா? சித்தி இறந்திருக்க கூடும். அதற்கு பிறகு பாலச்சந்திரன், சித்தப்பா, சார்ல்ஸ் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட அந்த 17 இரவு 18 அந்த மாதிரி தான் நடந்திருக்கணும் இது எல்லாமே. உங்க சித்தப்பா திரு பிரபாகரன் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி உறுதி செஞ்சீங்களா? இறுதிக்கட்ட யுத்தத்துல வந்து அதாவது சார்ல்ஸும் இறந்துட்டாரு. அப்ப சித்தப்பா மட்டும்தான் அந்த இடத்துல, இப்ப எங்களோட குடும்பத்துல இருந்து இருக்கிறது சித்தப்பா மட்டும்தான். அப்ப அவர் வந்து தன்னுடைய உடல் அந்த நாட்டில், அதாவது தான் வந்து அவங்க தன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கணும்னு அவர் முடிவெடுத்துட்டார். ஆனா அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவர் நினைச்சிருந்தா அந்த வெடிக்க வச்சிருக்கலாம், தன்னுடைய உடலை வந்து சிதற வச்சிருக்கலாம், அதாவது மற்றவங்களுக்கு கிடைக்க முடியாதபடி செய்திருக்கலாம். ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, உடல் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இந்த போராட்டம் வந்து எங்கேயோ அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னும் மக்கள் கஷ்டப்படுவாங்க. அதை வந்து தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன செய்தார்னா, என்னுடைய உடல் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவர் இந்த நாட்டிற்காக அர்ப்பணிச்சுட்டார். அவருக்கு பிஸ்டல் யூஸ் பண்ண தெரியும், 2 கையாலையுமே யூஸ் பண்ண தெரியும், அவருக்கு பாவிக்க தெரியும். அப்ப அவர் தன்னைத்தானே நாட்டிற்காக கொடுத்துட்டார் அந்த நேரத்துல. அவர் முடிவை அவர் தான் தேடிக்கிட்டார். இலங்கை ராணுவத்தால சுடப்பட்டோ தாக்குதலையோ இறக்கலையா? ஏன்னா ரிப்போர்ட்ஸ் கூட, இலங்கை ராணுவத்துடைய ரிப்போர்ட்ஸும் கூட ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் நடந்த தாக்குதலில் தான், அதாவது வெரி க்ளோஸ் ரேஞ்சில் தான் அவருக்கு ஹெட் இன்ஜுரி நடந்திருக்கு அப்படின்னு, தூர தாக்குதலில் இல்லை, ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் தான் அது நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்வதுங்கிறது அவர் தன்னைத்தானே சுட்டு கொண்டார். அதாவது அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு உயிரோட பிடிக்கப்பட்டிருந்தா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து இந்த உலகத்திற்கே தெரியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் தள்ளப்படுறதையும் விரும்பவில்லை. அதே மாதிரி வந்து தன்னைத்தானே வெடிக்க வச்சு சிதற வச்சு தான் எங்க இருக்கிறோம்னு தெரியாமலே போறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. அதாவது தன்னோட இந்த போராட்டம் வந்து நிறைவு பெற்றுட்டது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும். ஆனா ஆயுதங்கள் மௌனிக்கப்படுது, ஆனா வேற விதமான மக்கள் போராட்டம் வரும் அப்படின்றத அவர் எதிர்பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் பிற்காலங்கள்ல. ஏன்னா அப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அவர் கூட இருந்தவங்க வந்து கேஸ் சிலிண்டர் வச்சிருந்தாங்க அவர் உடலை வெடிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு. இல்லை அங்கே சூசைட் வெஸ்ட் வச்சிருக்கிற வழக்கமும் நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாடஸ் ஆபரண்டியும் பார்த்துருக்கோம். இது அவர் பாதிக்கல, அவர் பயன்படுத்தல. காரணம் என்னன்னு, அவருடைய உடல் கிடைத்தால்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருந்தார். எதிராளிகளுக்கு, இலங்கை ராணுவத்துக்கு தன்னுடைய உடல் கிடைக்கணுங்கிறது அவரோட கான்சியஸ் டிசிஷன், அது ஒரு சூழலால் ஏற்பட்டதல்ல. இல்லைன்னா அவர் தன்னுடைய உடலை வெடிக்க வச்சுட்டு, அதாவது அவர் எங்க இருந்து, இப்ப நிறைய பேர் சொல்ற மாதிரி அவர் அங்க போயிட்டார், அந்த நாட்டிற்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு விட்டுட்டு அவர் போயிருக்கலாம் நினைச்சிருந்தா. ஆனா அந்த மாதிரி அவர் தெரியல, ஒருவேளை இப்படியான விஷயங்கள் வரும்னு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அவருக்கு அவர் இந்த வாழ்க்கையில நடந்திருக்கு. அவரோட பிற்காலங்களை இப்படித்தான் ஏதாவது தன்னை செய்வாங்கன்னு யோசிச்சு தான் அவர் அப்படி செய்தாரோ தெரியல. அவரோட உடல் கிடைக்கணும், அதன் மூலமாக இந்த ஒரு போராட்டம் முடிவுக்கு வரணும். ஆயுதங்கள் மௌனிக்கப்படுது அப்படின்றதான் அவர் கடைசியா அறிவித்த ஒரு விஷயம். ஆயுதங்கள் மௌனிக்கப்படுது அப்படின்ற போது இவங்க நினைச்சிருக்காங்க, சரி அப்படின்னு சொன்னா இவரை நிறைய போராளிகள் நினைச்சிருக்காங்க, அப்ப தலைவரை வந்து ஏதோ ஒரு விதத்துல தப்பிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களை மௌனிங்க அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருந்த ஆட்கள் வந்து அவங்க சரணடைய ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் கொடுத்த கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஆயுதங்கள் மௌனிக்கப்படுது. சர்க்கம்ஸ்டன்சஸ் லீடிங் டு திஸ், இதை பத்தி உங்களால இன்னும் விரிவா தெரிய முடிஞ்சுதா? இதுதான், ஏதாவது என்னன்னு சொன்னா, இப்ப இது வந்து நாங்க எங்களுடைய பாட்டி கூட சொல்லிட்டாங்க இல்லையா, அதாவது இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இருந்திருந்தாருன்னு சொன்னா, அதாவது இத்தனை வருஷ காலமா ஒரு ஒளிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் அவர் இல்லை. அதாவது இத்தனை பிரச்சனைகள் நடக்கிற போது வந்து அவரை பத்தின விஷயங்கள் கூட நடக்கிற போது, அவருடைய அப்பாவுக்கு நடக்கிற பொழுது, அவருடைய அம்மாவின் இறப்பு, அது எல்லாத்தையுமே ஒளிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் இல்லை. இதை தற்கொலைன்னு சொல்லிட முடியும் இல்லையா? தற்கொலைன்னு பார்க்க முடியாது, தற்கொடைன்னு பார்க்கலாம் நாங்க. தற்கொடை அப்படின்றது வந்து தன்னைத்தானே தான் நேசிச்ச இந்த மண்ணுக்காக தன்னுடைய உயிரை வந்து அந்த மண்ணிலேயே கொடுக்கறது, அந்த மண்ணுக்காக கொடுக்கறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த மண்ணிலேயே தன்னுடைய உயிர் போகணும்னு அவர் நினைச்சது. அதாவது அதுக்கு மேல வந்து அவருக்கான போராடுறதுக்கான வாய்ப்பும் அங்க இல்லை. என்னன்னு சொன்னா நெருங்கிட்டாங்க அவங்க.
அதாவது எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்து அவங்களை எதிர்க்க ஆரம்பிச்ச பொழுது வந்து அவங்களுக்கு வேற வழி தெரியல. அதே போல வந்து அவர் தப்பி ஓடுறதுக்கான ஒரு கோலையும் இல்லை. ஆனா இலங்கை ராணுவத்துடைய அறிவிப்பு அப்படிங்கிறது அவங்க தான் இதை செஞ்சாங்க, அவங்களுடைய தாக்குதல்ல ஒரு உயிரிழந்தார் அப்படின்னு, அதை நீங்க மறுக்கிறீங்க. அப்ப அவங்க தாக்குதல்ல உயிரை இழந்தார் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி அதை சுட்ட உடனே அவரை ஓடி வந்து பிடிச்சிருக்கலாமே. அதாவது ஏன் இன்னொருத்தர் வந்து அடையாளம் காட்டணும்லாம் அவங்க பொறுமையா இருந்தாங்க. இன்னொன்று க்ளோஸ் ரேஞ்சில் தலையில ஏற்பட்டிருக்கு காயம் இல்லையா? அப்படிதான் உடல் காட்டினாங்க. அவர் நினைத்திருந்தா கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தியோ சூசைட் வெஸ்ட்டை பயன்படுத்தியோ ஒரு உடலை காணாம செஞ்சிருக்க முடியும். பட் இட் வாஸ் அ கான்ஷியஸ் கால். அவருடைய உடல் வந்து உலகத்துக்கு காட்டப்படணும். காட்டப்பட்டது. இது எப்போன்னு உங்களால உறுதி செய்ய முடிஞ்சிருக்கா? உறுதி செய்யறது என்னன்னு சொன்னா 17 இரவு நடந்து 18 வந்து எங்களுக்கு 3.5 மணி நேர வித்தியாசம் நாங்க வசிக்கிற ஐரோப்பா நாடுகள்ல. அப்ப 18ஆம் தேதி வந்து என்னோட தொடர்பு கொண்டு எங்களுடைய அப்பாவுடைய மனநிலை, எங்களுடைய குடும்பத்தோட மனநிலையை பத்தி வந்து இங்க இருக்கிற டெனிஷ் பத்திரிகைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 17லேருந்து 18க்குள்ளயா? 17 இரவு வந்து இந்த இறுதி கட்டம், அதாவது சித்தப்பாக்கான கட்டம் 17 இரவு ஆரம்பிச்சு 18க்குள்ள சித்தப்பா இறந்திருக்கணும். ஐ சி. அவர் இன்னும் இருக்கிறார் அப்படின்னு பலர் நம்புறாங்களே, காட்டப்பட்டது அவருடைய உடல் இல்லைன்னு சொல்லப்படுது, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் இருந்தாருன்னா எங்க இருக்காரு? அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதாவது அம்மா விட்டுட்டு அப்பா விட்டுட்டு மனைவி குழந்தைகள் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவர் எங்க வந்து இருக்காரு? அதாவது அப்படியே இருந்தாலும் இத்தனை வருஷம் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு ஆளே இல்லையா அப்படின்னு சொன்னா, அவர் எப்போவோ இதே மாதிரி தப்பி ஓடி வந்து வேற நாட்டுல இருந்து கொண்டு அங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொல்லி அந்த போராட்டத்தையே அவர் எங்க தூரத்துல இருந்து நடத்தி இருக்கலாமே இத்தனை வருஷமா. மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு ஆளா இருந்தா ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் மறைஞ்சு வேற ஒரு நாட்டுல இருந்து கொண்டு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு பயிற்சியை கொடுத்து அவர் போராட்டத்திற்கான வியூகத்தை அமைச்சு கொண்டே இருந்திருக்கலாமே. ஏன் அந்த இடத்துலயே அவர் வந்து அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி அந்த நாட்டிலே இருக்கணும். இன் கன்க்ளூஷன், உங்க சித்தப்பா திரு பிரபாகரன், உங்க சித்தி மதியவதனி பிரபாகரன், உங்களுடைய சகோதரி துவாரகா பிரபாகரன், திரு பாலச்சந்திரன், சார்ல்ஸ் ஆண்டனி எல்லோரும் இறுதி போரில் இறுதி கட்டத்தில் மறைந்து விட்டாங்க. மே 12 தொடங்கி மே 17-18 வாக்கு வரைக்கும் எல்லாருடைய முடிவும் ஏற்பட்டிருக்குன்னு கருதுறீங்க? ஆமாம். இதில் உங்களுக்கு துளியேனும் சந்தேகம் இருக்கா? இல்ல, துளியேனும் சந்தேகம் இதுல இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க அவங்களுக்கான வீரவணக்க நிகழ்வு செய்த போது வந்து நாங்க சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லியிருந்தோம், இருந்தா அந்த வணக்க நிகழ்வுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்க அதை செய்ய போறோம் அப்படின்னு தான் கடைசியில சொல்லியிருந்தோம். காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு 100% தெரியுமா. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க தான் சொல்றாங்க நாங்க பார்த்தோம் அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம்னு சொல்றாங்களே ஒழிய கண்ணுல காட்டவே இல்லை. சித்தியே கண்ணுல காட்டவே இல்லை. இல்ல, உங்க சித்தியுடைய சகோதரியே பார்த்ததா சொல்றாங்களே. ஆனா அவங்க பார்த்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொன்னா, சரி பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க பார்த்திருந்தாங்கன்னா ஏன் கூட்டிட்டு வரல இங்க? சரியான நேரத்துல வருவாங்களோ? சரியான நேரம், அதாவது இத்தனை வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் ஆக போகுது. சரியான நேரம்னு எதற்காக காத்திருக்காங்க அவங்க? இப்ப காத்திருக்கிறவங்க ஏன் அவங்களுடைய அக்காவை மட்டும் கூப்பிட்டு பார்த்தாங்க? அந்த பார்த்த அக்கா வந்து ஒரு புகைப்படமோ ஏதாவது ஒன்று, ஒரு ஆதாரம் ஏதாவது வேணாமா அவங்களுக்கு? சும்மா பார்த்தோம்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய அக்கா வந்து பார்த்த விஷயம் இருக்கு தானே, பார்த்துட்டு இதுதான் என்னுடைய பராமகள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெண்ணை வந்து ஒத்துக்கொண்டுட்டாங்கன்னு சொல்லி கூட வச்சுக்கொள்ளுவோமே. அப்ப எங்களுக்கு பாக்குற போது அது எங்களுடைய தங்கச்சியால இருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு திடீர்னு இதுதான் என்னுடைய பராமகன் அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி நாங்க ஒத்துக்கொள்ள முடியாது இல்லையா? துவாரகான்னு வெளியே வந்திருக்கக்கூடிய பெண்மணி, வெளியில வந்திருக்கிறது யாரையோ ஒருத்தரை கொண்டுட்டு இவங்க தான் துவாரகான்னு சொல்றதுக்கான அவங்கள்ட்ட எந்த டிஎன்ஏ எடுக்கக்கூடாதுன்றாங்க. எந்த விதத்துல அப்படி என்ன சொன்னாங்க? கடந்த பேட்டியிலே சொல்லியிருந்தீங்க நீங்க டிஎன்ஏ சோதனைக்கு தயார், பிகாஸ் நீங்க அவங்களுடைய ரத்த உறவுங்கிறதுனால தட் குட் பி டன். அதுக்கு இன்னமும் தயாரா இருக்கிறீங்க? கட்டாயமா நாங்க அதுக்கு தயாரா இருந்தோம். டிஎன்ஏ அப்படின்றது என்னன்னு தெரியாதோ தெரியல அவங்களுக்கு. அவங்க டிஎன்ஏன்றது கூட அவங்க புரிஞ்சுக்கல. அதாவது துவாரகா இல்லைன்றதாலதான் நாங்க டிஎன்ஏ கேட்டோம். துவாரகாவா இருந்திருந்தா நாங்க டிஎன்ஏ கேட்க போறோம். எங்களுடைய தங்கச்சி வந்தா எங்களுக்கு சந்தோஷம், நாங்க ஏற்றுக்கொண்டிருப்போமே. கடந்த ஆண்டு கூட நம்ம பேட்டி செஞ்சோம். அந்த பேட்டிக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயம், உங்க சித்தப்பா குடும்பத்தோட மறைவு பற்றி நீங்க பேச விரும்பல அப்படின்னீங்க. அன்னைக்கு தயாரா இல்லாத நீங்க இன்னைக்கு so much டீடைல் சொல்றதுக்கான காரணம் என்ன?
ஏன்னா இது வரைக்கும் ஒரு மறைவை பற்றி ஒரு டீடைல்ஸ்ல அது வந்து நான் ஒத்துக்கொள்றேன். காரணம் என்னன்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட நீங்க என்னோட தொடர்பு கொண்ட பொழுது நான் எந்த விஷயத்தை, அதாவது என்னிடம் எந்த விதமான ஒரு பொய்யும் இல்லை, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, இதை வச்சு நான் அதற்கு மேற்கொண்டு எதுவும் செய்ய போறது இல்லை. முக்கியமா நான் இந்த சோசியல் மீடியா அல்லது இந்த பொது வெளியில வந்ததற்கான காரணமே, எங்களுடைய தங்கைன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு போலியான ஒரு பெண் வந்து ஒரு மோசடி வேலையில ஈடுபட்டிருக்கா, அதை தடுத்து நிறுத்தணும்ன்றதுக்காக தான் நான் வந்த போது நீங்க கேட்ட போது நான் சொல்லாம இருந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க இந்தியாவில் இருக்கிற சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கூட எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாங்க. அவருடைய வாழ்க்கை மாதிரி இவருடைய வாழ்க்கையும் போற்றப்படும் அப்படின்னு சொல்லி சில பழைய வரலாறுகள் எல்லாம் சொல்லி, அவரை இருந்தால் தலைவன் இல்லை இறைவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்பா கிட்ட பேசி இதை பத்தி நீங்க சொல்ல வேணாம் தயவு செய்து அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இங்க இருக்கிற அமைப்பினர். அவருக்கான மரியாதையை வாழ்நாள் முழுக்க அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில நாங்க வாய மூடிட்டு இருக்கிற போது, அவங்க போலியான ஒரு பெண்ணை கொண்டு மோசடி நடவடிக்கையில ஈடுபடுறது வந்து இது வந்து கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது அதுக்கு மேலே நாங்க வந்து உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்லலைன்னா அதுக்கப்புறம் குடும்பமா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கும், நீங்க பொது வழியில வந்திருக்கிறதுக்கு, அதுக்கு உங்களுக்கு பர்சனல் ஆம்பிஷன்ஸ் இருக்கா? அப்படி எனக்கு ஒரு ஆசை இருந்திருந்ததுன்னு சொன்னா 2009லயே நான் வந்திருக்கலாமே. 2009 வந்து அதாவது சித்தப்பா வந்து இப்ப இல்லை, இனிமேல் இதை நான் தான் வழி நடத்தி கொண்டு போக போறேன்னு சொல்லி அப்பவே நான் அறிவிச்சிருக்கலாமே. அப்ப நாங்க அப்படி செய்யலையே. நாங்க துவாரகா 12ஆம் தேதி இறந்தது, உங்க சித்தி இறந்தது, உங்க சித்தப்பா இறந்தது, இதையெல்லாம் நீங்க சோர்சஸ் மூலமா அதுல சம்பந்தப்பட்டவங்க உடன் இருந்தவங்க இவங்க மூலமா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல they said he said அப்படின்னு காதுல கேட்டது செவி வழி செய்திகளை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயத்தை வந்து இப்ப இறுதி கட்டத்துல நின்னவங்களும் வந்து கூடிய விரைவில் வெளியிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க இந்த ஆதாரங்கள்ல பர்சனலா கன்வின்ஸா இருக்கிறீங்க, நீங்க வெறும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இல்ல? இல்ல, நாங்க ஆரம்பத்திலேயே வந்து கன்வின்ஸா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப சித்தப்பா வந்து எங்கேயும் தப்பி போயிருந்தாருன்னு சொன்னா எங்களோட உடனடி ஒரு வருட காலத்திற்குள்ளாக தொடர்பு கொண்டிருப்பார் கட்டாயமா. அப்படி இல்லைன்னு சொன்னா, அதாவது அம்மா உடம்பு சரியில்லை அப்பா உடம்பு சரியில்லை என்ற பொழுது அண்ணான்னு எடுத்து கேட்கிற எங்களுடைய சித்தப்பா தந்தையுடைய மரணத்துக்கு கூட, அதாவது தான் வெளிநாட்டுல இருந்திருந்தாருன்னா ஏன் தொடர்பு கொள்ளாம இருக்கிறார்? அதாவது அந்த நாட்டுல இருந்த பொழுது அவ்வளவு பாதுகாப்புக்கு வேலுப்பிள்ளையோட மரணம் போது உங்களெல்லாம் தொடர்பு கொண்டிருக்க கூடும், அவர் தொடர்பு கொண்டிருக்க கூடும், எங்களுடைய பாட்டியோட தொடர்பு கொண்டிருக்க கூடும். அவர் அதை எதையுமே செய்யலையே. நீங்க உங்க ஃபேமிலியில அங்க இருந்தவங்கள்ட்ட கடைசியா பேசினது அப்படின்னா உங்க பாட்டி பார்வதி அம்மா கிட்டியா? அவங்க கூட தான். யார் பேசினது, நீங்களா அப்பாவா? அம்மா. 2009க்கு பிறகு வந்து ஒரு வருட காலத்துக்குள்ள வந்து எங்களுடைய அப்பப்பா இறந்துட்டார் அப்படின்ற செய்தி தான் எங்களுக்கு முதல்ல கிடைச்சது. அப்பதான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உயிரோடு இருக்கிறதே தெரியும். அதாவது அவங்க ஒரு தடுப்பு முகாம்ல கூட போய் வைக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. அப்ப அந்த நேரத்துல எங்களுடைய பாட்டி வந்து சொல்லிட்டாங்க, அதாவது என்னென்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, அவங்க ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப கவலையில தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே இல்லை, பிள்ளைங்க ஒருத்தருமே இல்லை. அப்ப நான் வந்து இங்க வந்தேன், அவங்களோட இருக்கணும்னு வந்தேன், கடைசியில் அவங்க கூட இல்லைன்னு சொல்லி அவங்க இது பண்ற போது தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நோய்வாய்ப்படுத்துவாங்க. அவங்க சில பழைய ஞாபகங்கள்ன்றதோட புது ஞாபகங்களை தான் அவங்க மறக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு வந்து, அதாவது முதல்ல எங்களோட பேசுற பொழுது எல்லாம் நல்ல வடிவாவே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச காலத்துல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தாத்தா வந்து கடைக்கு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க திடீர்னு. அந்த மாதிரி டிமென்ஷியா மாதிரி. ஆனா அவங்களுக்கு பழைய ஞாபகம் இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, என்னோடையோ தம்பியோடைய பேசுற போது வந்து நாங்க 98ஆம் ஆண்டு அவங்களோட இருந்தது தானே அங்க. 98 பிறகு 2001ஆம் ஆண்டு அவங்கள போய் சந்திச்சு அந்த ஞாபகம் எல்லாம் அவங்களுக்கு. தாத்தா வேலுப்பிள்ளை இறந்தது அவங்க அக்செப்ட் பண்ணாம பேசியிருந்தாங்க. மலேசியால இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருந்ததா? இல்ல, மலேசியால இருந்த பொழுது எங்களோட அவங்களுக்கு அந்த என்ன சொல்ற அவங்க பேசுற அந்த சூழ்நிலையில அவங்க இல்ல. ஏன்னா இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு மலேசியா கொண்டு போய் அந்த அலக்கழிக்கப்பட்ட பொழுதே வந்து அவங்க அந்த அவங்களுக்கு பேசுற அந்த அதெல்லாம் இல்லாம போயிருச்சு அவங்களுக்கு. ஆனா நாட்டுல இருந்த போது, வல்வெட்டுத்துறையில இருந்த பொழுது அங்க அடிக்கடி நாங்க தொலைபேசியில பேசிட்டே இருப்போம் அவங்களுக்கு எடுத்து. அது எங்களுடைய அப்பாவுடைய ஒன்று விட்ட தம்பி குடும்பம் தான் அவங்கள பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களுடைய கை தொலைபேசிகளுக்கு எடுத்தா வந்து எங்களுடைய பாட்டி கூட பேசுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிடும். நானும் அம்மாவோ பேசிட்டே இருப்போம் அடிக்கடி எடுத்து.
யூ ஹவ் மேட் அ வெரி பிக் அனௌன்ஸ்மெண்ட். உங்கள் சித்தப்பா சித்தி இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னு முதன்முறையாக பொது வெளியில் சொல்லியிருக்கிறீங்க. அதில் உங்களுக்கு தயக்கம் இல்லையா? இது ஒரு பெரிய விஷயத்தை அறிவிக்கிறோம், டு யூ ரெக்ரெட் திஸ் ஆர் வில் யூ ரெக்ரெட் திஸ்? இல்ல கடைசி வரைக்கும் இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நம்ப வைக்கிறதால வந்து யாருக்கு ஆதாயம்? இருக்காங்கன்னு சொல்லி இப்ப நிறைய பேர் வந்து அவங்கள வச்சு மோசடி செய்யறவங்களுக்கு தான் ஆதாயமே ஒழிய, அவங்க இல்ல அப்படின்னு சொன்னா அதாவது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேலாவது கொச்சப்படுத்த வேணாம். அதாவது ஒரு இப்படி ஒரு தனக்குன்னு வாழாத ஒருத்தர் வந்து தன்னுடைய மருத்துவ செலவுக்காக தான் ஒரு மருந்து பாவிக்கிறதுக்காக இவர் ஒரு மிக மிக சொற்பமான ஒரு தொகையை வந்து கேட்கிறாராம் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆட்களும் இருக்காங்க இந்த ஐரோப்பா. சித்தப்பா பிரபாகரனுக்கு மருந்து செலவுன்னு கொடுத்திருக்காங்களா? மருந்து செலவு அதாவது அவங்க கேட்டிருக்காங்க முதல் வந்து ஒரு பெரிய தொகையை. அப்படி வசூல் நடக்குதா? வசூல் நடக்குது. அதாவது பெரிய தொகையை கேட்கிறாங்க. போய் கேட்கிற போது அவங்க அது இல்லை, எங்கள்கிட்ட அவ்வளவு தொகை இல்லைன்ற பொழுது ரொம்ப ரொம்ப இறங்கி வந்து கடைசியில கேட்டிருக்காங்க, அவருக்கு மருந்து வாங்குறதுக்காக நீங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மனிதனை வந்து இதற்கு மேலும் யாராலையும் கேவலப்படுத்த முடியுமான்றது எனக்கு தெரியல. அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவா சொல்றவங்க சேலஞ்ச் பண்றாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? இருந்தா கூட்டிட்டு வர சொல்லுங்களேன். அதாவது அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பார்த்தோன்னு சொல்றாங்க. ஏன் பாக்குற போது முத்தம் கொடுத்ததா கூட வந்து வெளியில சொல்றாங்க அவருக்கு. அவங்க ஒரு ஒரு புகைப்படம் எடுத்து வந்து காட்ட மாட்டாங்களா? வீரவணக்க நிகழ்வை பார்த்தேன். அவர் ஒரு போராளி, அவர் வந்து ஒரு இயக்கத்தோட தலைவர். ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் சேர்த்து நீங்கள் வீரவணக்கம் செய்கிறீங்களே, உங்கள் சித்தி வந்து ஒரு ஃபேமிலியில் இருந்த ஒரு பெண்மணி தானே, அவங்களுக்கும் வீரவணக்கம் செய்கிறீங்க. பாலச்சந்திரன், துவாரகா எல்லாருக்கும் சேர்த்து அந்த முறை, அந்த மரபு சரிதானா? நான் ஒரு விதத்துல வருவோம். அதாவது சித்தப்பா மட்டும்தான் போராளின்னு வச்சு, சித்தப்பா, சார்ல்ஸ், துவாரகா 3 பேரும் பயிற்சி எடுத்த போராளிகள்னே வச்சுக்கொள்ளுவோமே. சித்தியும் பாலச்சந்திரனும் வேற நாட்டுல தங்கி இருந்து அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்காகவே வாழ்ந்தவங்களா? இல்லையே. சித்தி கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே முகாமோ, அதாவது அவங்க வந்து ஒரு வீடு கூட இல்லை, எத்தனை காலம் முகாம்ல வாழ்ந்திருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாத இடத்துல, காட்டுக்குள்ள எங்க வாழணுமோ, அதாவது ஒரு சுரங்கத்துக்குள்ள, அப்படி எங்க சித்தப்பா கூட வாழணுமோ அங்கதான் வாழ்ந்தாங்களே ஒழிய, அதாவது சித்தப்பா போராடுற பொழுது அவங்களுக்கு சொகுசா ஒரு வீடு எடுத்து அதுல அவங்களை உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் போய் போராடி அப்படியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததே இல்லை. அதே மாதிரி வந்து சித்தி வந்து எந்த விதமான அதாவது இவர் கணவர் வந்து இப்படியான ஒரு தலைவராக இருக்கிற பொழுது வந்து நாங்க வந்து கண்ணால பார்த்திருக்கிறோம், எத்தனையோ விதமான சொகுசு வாழ்க்கையை வந்து மனைவிமாரும் குழந்தைகளும் வாழ்ந்திருப்பாங்க. அப்படி எந்த விதமான ஒரு சொகுசான வாழ்க்கையும் எங்களுடைய சித்தி வாழ்ந்ததில்லை. அவங்க கட்டினது நூல் புடவை, அவங்க தங்க அணிகலன்கள் அணியவே மாட்டாங்க. சித்தப்பா என்ன சொல்றாங்களோ அந்த ஒரு கோட்டு கீழே வாழ்ந்தவங்களை எப்படி சித்தப்பாட்ட இருந்து பிரிச்சு பார்க்க முடியும்? அப்ப அவங்களும் அதே அளவு, சித்தப்பா எவ்வளவு தியாகம் செய்தாங்களோ அதே அளவு தியாகத்தோட தான் சித்தியும் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கணும். அவங்க 5 பேரையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. பாலச்சந்திரன் என்ன எங்கேயும் வெளியில படிக்க போன இடத்துல, வெளிநாட்டுல போன இடத்துல ஏதாவது ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு இறந்த பிள்ளையா? இல்லையே. அவரும் இவருடைய மகன், அதை பிறந்த காலத்துல இருந்து அவர் அந்த ஒரு சிறை வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கை தானே அவங்க வாழ்ந்தாங்க. அதாவது எப்பவுமே சுத்தி ஆட்கள் இருப்பாங்க, எப்பவுமே அவங்க கண்காணிக்கப்படுவாங்க, பாதுகாப்புக்காக அவங்க யார் கூட பேச முடியாது, வெளியில போக முடியாது. எதுவும் நம்ம நினைச்சு நம்ம கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தளர்வு எங்களுக்கு இருக்கும், ஒரு விடுமுறையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்களா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி கூட இல்லாம தானே இத்தனை வருஷ காலம் சித்தி வாழ்ந்தாங்க. இந்த வருஷம் அவங்களுடைய 40வது திருமண நாள் வந்தது, இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு. அப்ப அவங்க திருமணம் கட்டின, அவங்க அந்த சித்தப்பாவை விரும்பி இருந்த காலத்துல இருந்து, அவங்க கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து அவங்க வாழ்ந்த காலம் முழுக்க சித்தப்பாக்காக வாழ்ந்த வாழ்க்கை தானே அவங்களோட வாழ்க்கை. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய முக்கியமான தரவுகளை சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய வெர்ஷன்ல நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. தீஸ் ஆர் வெரி பிக் இன்ஃபர்மேஷன்ஸ். பார்ப்போம் இது எப்படி தமிழ் சமூகத்தால் பார்க்கப்படுது அப்படின்னு. இந்த அமர்வை நம்ம நிறைவு செய்யக்கூடிய வேளையில இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், உலகத் தமிழர்களுக்கு நீங்க இந்த தருணத்துல சொல்ல விரும்பக்கூடிய விஷயம்? அதாவது என்னன்னு சொன்னா, அதாவது சித்தப்பா மேல வந்து எத்தனையோ பேர், அதாவது போன நேர்காணல் முடிந்ததுக்கு அப்புறமா வந்து நான் நிறைய நேயர்கள் கிட்ட இருந்து வந்திருந்த செய்திகள் வந்து நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. அதாவது அவங்க சித்தப்பா மேல வந்து எந்த விதமான ஒரு பாசம், ஒரு மரியாதை, ஒரு அன்பு வைத்திருக்கிறாங்க, ஒரு பக்தி வைத்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் என்னால பார்க்கக்கூடியதா இருந்தது.
அப்படியானவங்க கிட்ட வந்து அதுதான் முக்கியமான காரணம். அதாவது நான் வெளிவந்து இதை சொல்றதுக்கான காரணமும் அதுதான். என்னன்னு சொன்னா, ஒரு தலைவரா இருந்து அவர் வந்து இத்தனை பேர் மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய மரணத்தை பத்தியும் எல்லாருக்கும் தெரியணும். அதாவது பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு வரத்தான் செய்யும். அது யாரும் அதுல இருந்து தப்பிவிட முடியாது. ஆனா அவருடைய மரணத்தை வந்து வியாபாரமாக்க கூடாது. அவருடைய புகழை வந்து எந்த விதத்திலையும் சிதைக்க கூடாது. அடுத்தது அந்த முழு குடும்பத்துடைய தியாகத்தையும் வந்து நம்ம போற்றோணுமே ஒழிய இப்படி அதாவது சித்தப்பா மட்டும்தான், சித்தி வந்து தனியா அப்படியும் பிரிச்சும் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க எல்லாருமே இந்த நாட்டுக்காகத்தான் தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாச்சும் அவங்க நினைச்சிருந்தா எத்தனையோ சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனா அவங்க எதையுமே அவங்களுக்காக செய்துக்கிட்டது இல்லை. நான் கூட போன முறை நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் யோசிச்சேன். இப்ப சித்தப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி தொடர்புல இல்லையாமே, உங்களுக்கும் அவங்களுக்கும் பழக்கம் இல்லையாமே அப்படின்னு சொல்லி அந்த நிறைய விமர்சனங்கள் வந்த போது யோசிச்சேன். அதாவது சித்தப்பா வந்து சராசரியான ஒரு ஆளா இருந்திருந்தா, ஒரு ஒரு நான் பார்த்த எத்தனையோ தலைவர்கள் மாதிரி அவரும் இருந்திருந்தா, இது என்னுடைய அண்ணா, இது என்னுடைய அண்ணாவின் மகன், இது என்னுடைய அக்கா, இது என்னுடைய பிள்ளைகள்னு ஏதாவது சலுகை எங்களுக்கு தந்திருந்தா, நான் கூட போன நேர்காணல நிமிர்ந்து அமர்ந்து உங்க முன்னாடி எங்களுடைய சித்தப்பாட வாழ்க்கையை பத்தி பேசியிருந்தேன். அது என்னால செய்திருக்க முடியாது. ஏன்னா சித்தப்பா சுயநலமா இருந்திருக்கார், குடும்பத்திற்காக என்ற அந்த தலையை குனிஞ்சுக்கிட்டு தான் நான் உட்கார்ந்து இருந்திருக்கணும். அது கூட நான் செய்யல. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் எந்த விதமான ஒரு சலுகையுமே